தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வருகை பாடல். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சியாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளிலே ஜூலை 1ஆம் தேதி ஒரு புதிய மாதம் இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார். நன்றி சொல்வோம். நிச்சயமாக இறைவன் என்னோடுதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இறைவன் என்னோடுதான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த மாதங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவருக்காக, நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் நாம் சேர்ந்து செல்வோம். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற நம்முடைய திரு அந்தோணிசாமி, திருமதி மார்கரெட், திருநாவுக்கரசு, திருமதி லாவண்யா, திரு ரகு, சௌமியா, எலிசபெத், திரு அந்தோனிராஜ், திருமதி கன்னிகா இவர்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு சுரேஷ் பாபு, குளோரி அவருடைய குடும்பங்கள் கருத்துக்காகவும் அவருடைய மன்றாட்டுகள் நிறைவேறுவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திவ்யா, செல்வகுமார், தினேஷ், தீபிகா இவர்களுக்கு இறைவன் மேலும் மேலுமாக ஒற்றுமையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று இந்த குடும்பமானது திரு குடும்பமாக இணைந்து வாழ ஆண்டவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். தங்களுடைய பயணமானது நல்ல முறையிலே சிறப்பாக கல்வியிலே நடைபெற செல்வன் சஞ்சய், ஆகாஷ் இவர்களுக்காக ஜெபித்து மன்றாடுவோம். இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலிலே முழுமையாக விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவத்திற்காக மனமுருந்தி மன்னிப்பெருஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாளர், சொல்லாளர், செயலாளர், பாவங்கள் பல செய்து என் பாவமே பாவமே இருக்கிற பாவமே சகோதர சகோதரிகளிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமுள்ள இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அறியாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒரே மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்று சிறந்து விளங்க அதை புரிவீராக. உமோடும் தூயாவியாவிடத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாய்ந்து வருக. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரி பலிகளையும் தானிய படைகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரவேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். உங்கள் பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள், 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. உங்கள் பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். எனக்கு பசியெடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ, ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ. உங்கள் பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, 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 Alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராம். உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறு கரையை அடைந்த கதரேனா வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன.
பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு அங்கு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ தனது உள்ளை அவள் மறப்பாலோ, தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். எரேமியா, எசையா பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்றால், நான் உன்னை தாய் வயிற்றிலே பிறக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன், திருநிலைப்படுத்திருக்கிறேன். எனக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே அனைவருக்குமே பெரும் பயமானது கவி கொண்டது. பயம் 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 ஒன்றுமில்லை. இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை, விசுவாசமானது என் உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் எனில், இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவனோடு இருக்கிறார். அஞ்சாதே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். காற்று வீசியது, வெள்ளம் வந்தது, பெருக்கெடுத்து ஓடியது, இருந்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் அனைவருமே பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வருகிறது இந்த நோயானது, எப்பொழுது எனக்கு தாக்கப்படுகிறது என்று அந்த ஒரு இயக்கமானது நமக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதோ நம்முடைய நற்கருணை நாதர், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் இறை மகன் இயேசுனுடைய அன்பின் வார்த்தையானது, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. பல கேள்விகள் கேட்டாலும் இயேசுவிடம் பதில்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவரே, விசுவாசம், நம்பிக்கை நாம் வைத்திருக்கும் பொழுது இறைவன் அதிகமாக நம்மை நேசிக்கிறார். நம்முடைய அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்ற தாயாக நம்முடைய இயேசு மகனுக்கு சொல்கின்றார், மகனே மகளே, பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நச்சது கூறுவது போல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பார் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற செய்கிறேன். அதுபோல இன்றைய நாளிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்திலே இறைவன் நிச்சயமாக என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த திருப்பலிலே சுயந்து ஜெபிப்போம். ஆமென். தரும் காணிக்கையே அன்பாயே தாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே தாய் ஆண்டவரே, பாவி என்றை பாராமல் என் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றை பாராமல் என்
அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி சுபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கைகளில் வென்று பலையேற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரை அருட்கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்னும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் உயர்த்திய சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மலை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அறிகின்றேன். ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனித அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீதியாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருது எழுதிய பின் பின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமாறும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கொண்டு வாங்கிடும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராளர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரும். மேலும் ஏற்கனவே எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கற்ற நினைவு கொண்டு உமது திருமண உரையை நிறைவேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகி புனித அனைவருடன் நாங்கள் நிறை வாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று வரமருக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவனோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியால் ஒன்றித்து எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படுத்தினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பக்தியோடு செல்வோம். தந்தையே, உமது உமது திருமணம் இன்முறையில் ஏறுவது போல மண்ணுலகிலும் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை நம்பி எங்களை ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நிலைமையிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாற்றியும் ஏனென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு முறைந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்கிறாக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் நமக்கு அளிக்கப்பட்ட அமைதியை ஒருவருக்கொருவர் கையில் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம்முடைய பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அளிக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரே, நீர் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் வாக்கு மற்றும் சொல்லியதும் எனது ஆன்மா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புகழ்த்து உணவாக உட்கொண்ட இப்புனித பரிபொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் முன்னிணைக்கப்பட்டு என்றும் நினைத்திருக்க கழித்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா என்றும் என்றும் நம்முடன் இருந்து வழி நடத்துவராக. இறைவன் அன்பின் சமாதானத்திலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கன்னியே மாதாவே உம்மை நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை பாயாசை முற்பாவமற்றார் ஆவியில்லாதோரை மாவேலி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோவானது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே தயவு செய்து இந்த சேனலானது இது நம்முடைய சேனல் யூடியூப். ஆகவே இதனை சப்ஸ்கிரைப் பண்றது நம்முடைய கடமை. ஆகவே தயவு கூர்ந்து இதனை மற்றவர்களுக்கு ஷேர் செய்தால் நலமுடன் இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெல் ஐக்கனானது பக்கத்தில் இருக்கும். அதனை நீங்கள் அழுத்திவிட்டால் போதும். தயவு செய்து அது மற்றவர்களுக்கு சென்று அடைந்துவிடும். மீண்டும் சொல்லுகிறேன், Our Lady of Consolations ஆறுதல் அணை ஆலயம். ஆகவே அதனை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மரியே வாழ்க.